ஹலோ வியூவர்ஸ். ஜடாயு ஜடாயு ஸ்டாச்சுவை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இல்ல, கண்டிப்பா கேள்வியாவது பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஜடாயு ஸ்டாச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாற்று கதை என்ன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்றேன், கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜடாயு என்கிற வீர கழுகு ராமாயணத்துல ஒரு முக்கிய பாத்திரமாவே வருதுங்க. ராமனுக்காக யுத்த காண்டத்துல நிறைய பேர் உயிர் துறக்குறாங்க. ஆனா அதற்கெல்லாம் முன்னாடியே முதல்ல ராமனுக்காக உயிர் தியாகம் செஞ்ச பறவை அப்படின்னா அது இந்த ஜடாயு தான். ஜடாயுக்கு பின்னாடி அப்படி என்ன புராண வரலாறு இருக்கு? அழகிலா விளையாட்டு உடையானுக்காக அவன் மனைவியை கவர்ந்த ராவணன் முகத்துல அழகினால் விளையாடிய பறவை தான் ஜடாயு. ராமன் ஜடாயுவின் நண்பரான தசரதரின் புதல்வன் அப்படிங்கிறதே ஜடாயு ராமனிடம் பாசம் கொள்ள காரணம் அப்படின்னு சொல்லலாம். தசரதர் ஜடாயு நட்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஏற்பட்டது அப்படின்னு தனி ஒரு கதையே இருக்கு. அது என்ன அப்படின்னா, கோசலைக்கும் தசரதருக்கும் திருமணம் நடந்தால் பிறக்கும் குழந்தை மூலம் தான் வதம் செய்யப்படுவோம் அப்படிங்கிற ரகசியத்தை பிரம்மன் கிட்ட இருந்து அறிஞ்சுக்கிறான் ராவணன். அதனால கோசலையை கவர்ந்து தசரதர் பார்க்க இயலாதவாறு அவளை ஒரு பெட்டியில வச்சு பூட்டி நதியில உருட்டி விடுறான். அதன் பின் தசரதர் தற்செயலாக பெட்டியை பார்க்கிறாரு. பெட்டியின் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற அறியக்கூடிய ஆவல் கொண்டவராய் படகுல பெட்டியை தொடர்ந்து செல்றாரு. பெட்டி நீர்ல மிதந்தவாறே விலகி விலகி போகுது இவர் விட்டு. படகோட்டிய தசரதர் பெரிதும் களைப்படைகிறாரு. அப்போ மேல பறந்து வருது ஜடாயு. களைத்திருந்த தசரதரை பார்த்து பரிவு கொள்ளுது அது. தன் முதுகில் அவரை ஏற்றிக்கிட்டு நீரில மிதந்து செல்லக்கூடிய பெட்டியை தொடர்ந்து வானிலையும் பறந்து செல்லுது ஜடாயு. பெட்டி கரை ஒதுங்கிய இடத்துல தசரதர ஜடாயு இறக்கி விடுது. பெட்டியை திறந்தா உள்ள கோசலை. அவள் மலங்க மலங்க விழிச்சவாறே பெட்டியை விட்டு கீழே இறங்குறா. அங்க தோன்றுகிற நாரதர் அவர்களுக்கு திருமால் மகனாக பிறக்க போகிற விஷயத்த சொல்லி இருவருக்கும் ஜடாயு சாட்சியாக திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. தான் மனம் செய்து வைத்த தசரதருக்கும் கோசலைக்கும் பிறந்த மைந்தன் அப்படிங்கிறதுனால ராமன் மேல் ஜடாயுவுக்கு அலாதி பாசம் அப்படின்னு சொல்லப்படுது. ராவணன் சிவன் கிட்ட வரம் பெற்று வாங்கிய வாள் சந்திரஹாசன் அப்படிங்கிற மகாசக்தி நிறைந்த வாள். அது மட்டும் ராவணன் கையில் இருந்தா ராமனால அவனை வென்றிருக்க முடியாது. ஆனா அந்த அபூர்வமான வாளை அவனுக்கு தந்தபோது சிவன் ஒரு நிபந்தனை விதிச்சாரு. போர் தர்மப்படி போர் செய்தால்தான் ராவணனிடம் வாள் நிலைத்திருக்கும், இல்லாட்டி அவனை விட்டு அது விலகி சென்று விடும் அப்படிங்கிறது. ஜடாயுவிடம் போர் புரிந்து அதன் சிறகுகளை சந்திரஹாச வாளால் வெட்டிய பின் அசோகவனத்தில் சீதையை விட்டுவிட்டு மண்டோதரி இல்லம் தேடி போகிறான் ராவணன். அப்போ அங்க மண்டோதரி, பிரபு, போகும்போது சந்திரஹாச வாளை எடுத்து சென்றீர்களே, உங்களுடைய உயிரை காக்கும் வாள் அல்லவா அது, இப்போது அதை காணவில்லையே, அது எங்கே அப்படின்னு கவலையோட கேட்கிறா. ராவணன் திகச்சு போறான். சந்திரஹாச வாள் அவனை விட்டு மறைஞ்சிருச்சே, அது எப்படி மறைஞ்சது, நான் தான் போர் தர்மப்படி தானே போர் செஞ்சேன் அப்படின்னு கேட்கிறான் ராவணன். அவன் ஜடாயுவுடன் செய்த போர் பற்றி அவனிடமே கேட்டறிந்த மண்டோதரி என்ன பண்றாங்க, அவனுடைய போர் தர்மப்படி போர் செய்யல அப்படிங்கிற உண்மையை துயரத்தோடு விளக்குறாங்க. ஆயுதத்தால போர் செய்பவர்களை ஆயுதத்தால் தாக்கலாம், ஆனா உடலால தாக்குபவர்களை கை கால் முதலிய உறுப்புகளை கொண்டே தாக்கணும். ஜடாயு அதனுடைய உடலின் உறுப்பான அழகால் தானே தாக்குச்சு. அப்படியானால் போர் தர்மப்படி ராவணனும் தன்னுடைய உடல் உறுப்புகளால தானே அதை தாக்கி இருக்கணும். எப்படி ஆயுதமான வாளால அதை தாக்கலாம்? போர் தர்மப்படி போர் நிகழாததால பாத்தீங்கன்னா சந்திரஹாச வாள் ராவணன் விட்டு போயிடுச்சு. இதை மண்டோதரி ரொம்ப வருத்தத்தோட தெரிவிக்கிறாங்க. இதனால சோர்வடைஞ்சு போறாங்க ரெண்டு பேரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்றைக்கு ராவணனிடமிருந்து அந்த வாள் மறைகிறதோ அன்னையிலிருந்து ராவணனுடைய வீழ்ச்சி ஆரம்பம் அப்படிங்கிற ரகசியம் அவளுக்கு ஏற்கனவே அவளுடைய வழிபடும் சிவபெருமானால சொல்லப்பட்டிருக்கு. ராவண வதமே ராம அவதாரத்திற்கான நோக்கம். அதற்கு ராவணனை பலவீனப்படுத்துவதுதான் முக்கியம். சந்திரஹாச வாள் அவன்கிட்ட இருந்து அகற்றியதன் மூலமா ராவண வதத்திற்கான பிள்ளையார் சொல்லிய போட்ட பெருமை ஜடாயுவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுபோக ராவணனால சிறகுகள் முறிக்கப்பட்டு மண்ணுல சாஞ்ச ஜடாயு ராமனுடைய வருகைக்காக உயிரை பிடிச்சுக்கிட்டு காத்திருந்துச்சான். சீதையை தேடியவாறு ராம லட்சுமணர்கள் ஜடாயு வீழ்ந்து கிடக்கும் பிரதேசத்திற்கு வந்து சேர்ந்தாங்களாம். வழியில வீணை கொடி ஒண்ணு சிதைவுற்று கிடைப்பதை கண்டிருக்காங்க. அதனால வீணைய கொடியாக கொண்ட அரக்கனின் தேர் அங்க வந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அரக்கனது வில் முறிந்து கிடப்பதையும் பார்த்திருக்காங்க. அது ஜடாயு வாழும் பிரதேசமாகையால ஜடாயு தான் தன்னுடைய அழகால வந்த அரக்கனின் வில்ல முறித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் யூகிச்சுக்கிறாங்க அவங்க. அரக்கனுடைய அம்பரா துணி கவசம் போன்றவையும் அங்கங்க கீழே விழுந்து செதறி கிடக்கிறத பாக்குறாங்க. திகைப்போட அதே பாதையில தொடர்ந்து நடக்கிறாங்க. ஒரு இடத்துல அரக்கனது குண்டலங்கள் சிதறி கிடப்பதையும் கண்கூட கண்டிருக்காங்க. ஜடாயுவுக்கும் வந்த அரக்கனுக்கும் இடையே கடும் போர் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சாட்சியங்கள் அந்த இடத்துல கால் வைத்த இடங்கள் எல்லாமே தென்பட்டிருக்கு. அது போக ராம லட்சுமணர்கள் ஜடாயு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு தேடி பாசத்தோட ஓடி இருக்காங்க. அந்த வீரம் நிறைந்த கழுகு குற்றுயிரும் குலையுயிருமாக அவர்களுடைய வரவை எதிர்பார்த்து தன்னுடைய சிறிய வெளிகளை திறந்தவாறே மண்ணில கிடந்திருக்கு. ஜடாயுவின் தலையை எடுத்து மடியில வச்சுக்கிட்டாராம் ராமபிரான். நடைபெற்ற எல்லாத்தையும் மரணப்படுக்கையில் இருந்த ஜடாயுவிடம் முழுமையாக கேட்டு அறிந்தாங்களா ராமலட்சுமணர்கள். வந்தவன் 10 தலை அரக்கன் அப்படிங்கிறதையும் அவன் சென்ற வழி தென் திசை அப்படிங்கிறதையும் அவங்க கிட்ட பெருமூச்சு வாங்கியே சொல்லி முடிச்சுதான் கழுகு. ஜடாயு இறக்கு போகிற தருணம் அதுதான் அப்படின்னு அவங்க உணர்ந்துகிட்டாங்க. ஜடாயு சொன்ன
சொன்ன விவரங்களை கேட்ட ராமனுக்கு சீற்றம் பொங்கி இருக்கு. இவ்வளவு நடந்திருக்கிறது, இந்த உலகம் சும்மா இருந்து விட்டதே, இந்த உலகம் என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வில்ல வளைச்சாராம். ஜடாயு நகைச்சுதான். உயிர் போற தருவாயில கூட யாருக்காக உயிரை விடுகிறதோ அவரிடமே நியாயத்தை தைரியமாக எடுத்து சொல்ல அது மறக்கவே இல்லை. அதாவது இந்த இடத்துல ஜடாயு சொல்லியிருக்கு, கொம்பிளை மானின் பின் போய் குளப்பழி தேடிக் கொண்டீர், பிழை என்பதல்லால் இதில் உலகச்செய் பிழை என்ன அப்படின்னு ஜடாயு கேட்டதாக கம்பர் எழுதியிருக்காரு. சீதைய பக்கத்துல இருந்து காப்பாற்றாமல் தவறு செய்துட்டு உலக கோபிப்பது என்ன நியாயம் அப்படின்னு ஜடாயுவினுடைய கேள்வி ராமன் நெஞ்ச சுட்டு இருக்கு. ராமன் தலை குனிஞ்சிருக்காரு. ஜடாயுவின் தலை மண்ணுல சஞ்சிருக்கு. அதற்கப்புறமா நடந்த நிகழ்ச்சிகள் நிறையவே வியப்பு கொடுக்கும். மனிதர் ராமன் பறவையான ஜடாயுவுக்கு ஈமக்கடன் செய்ய முற்பட்டு இருக்காரு. மணலால பெரிய மேடை அமைச்சிருக்காரு. லட்சுமணன் உதவியோட சந்தன கட்டைகளை காட்டிலிருந்து வெட்டி வந்திருக்காங்க. மணல் மேடையின் மேல் நறுமணம் கமலும் அந்த கட்டைகளை அடுக்கி இருக்காங்க. கானகமெங்கும் விளைந்திருக்கும் தருப்பை புல்லை பறித்து அந்த கட்டைகளின் மேல சமமா பரப்பி இருக்காங்க. அந்த தருப்பை படுக்கையின் மேல வண்ண வண்ண மலர்களை பறித்து வந்து பரப்பி ஒரு மலர் படுக்கை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நதியிலிருந்து நீர் எடுத்து வந்து ஜடாயுவின் உடலை நீராட்டி இருக்காங்க. அப்போ ராமன் வெளிகளிலிருந்து பெருகிய நீரும் அந்த நதி நீரோட சேர்ந்தே ஜடாயுவை நீராட்டுச்சான். தன்னுடைய மனைவியை காப்பாற்றும் பொருட்டாக கடுமையாக போரிட்டு அந்த போரில் உயிரியே துறந்து விட்ட அந்த வீரப்பறவையின் உடலை மெல்ல தன்னுடைய நீண்ட கரங்களால பூ போல அள்ளி எடுத்து மலர் படுக்கையில கிடத்துச்சான் ராமனுடைய தாமரை பூ கரங்கள். அதுக்கப்புறம் சந்தனம், மலர், நீர் இது எல்லாத்தையும் வச்சு ஜடாயுவின் உடலின் மீது சொரித ராமன் மந்திரங்களை உச்சரித்தவாறு தன்னுடைய தந்தைக்கு கொல்லி வைப்பது மாதிரி நிகழ்ச்சியோட ஜடாயுவின் உடலுக்கு கொல்லி வச்சாராம். நெருப்பு கனகனான்னு கொழுந்து விட்டு எரிய தொடங்கியிருக்கு. ஒரு பறவைக்கு கடவுளே கொல்லி வைக்கும் பெரும் பேரு கிடைத்த மகத்துவத்தை எண்ணி வானிலிருந்து பார்த்து கொண்டிருந்த தேவர்களே வியந்து போனாங்களாம். அதுக்கப்புறம் ராமனும் லட்சுமணனும் அருகே இருந்த ஒரு காட்டாற்றில குளிச்சுக்கிட்டாங்களாம். நதிக்கரையில ராமன் ஜடாயுவுக்கு மிகுந்த பாசத்தோட நீர்க்கடன் செஞ்சாராம். நம்முடைய தந்தைக்கு நாம் செய்ய இயலாமல் போன ஈமக்கடனை நம்முடைய தந்தையை போன்ற ஜடாயுவுக்கு செய்து நாம் ஆறுதல் அடைகிறோம் லட்சுமணா அப்படின்னு ராமன் சொன்னபோது லட்சுமணன் விழிகளிலிருந்து கரகரன்னு கண்ணீர் வெள்ளமா பெருகுச்சான். அதன் பின் பாத்தீங்கன்னா ஒரு வார தங்களுடைய மனதை தேற்றிக்கிட்டு அவங்க 2 பேரும் சீதையை தேடி தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ள நடந்து போனாங்களாம். இத சொல்லுது ராமாயணம். ஒரு சிறிய பறவைய பாத்திரமான ஜடாயுவை படிக்கும் நம்முடைய மனசுல பறந்து போகாம நிலையா நிற்கும்படி செய்துடுச்சு ராமாயணம். இதுல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், ஜடாயு அப்படிங்கிற ஸ்டாச்சுவை பார்க்கும்போது இது சாதாரண பறவை அப்படின்னு கடந்து போயிடாம இந்த வீர கழுகுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட வரலாறு இருக்கு அப்படிங்கறத ஒரு முறை நினைச்சு பாருங்க. ஓகே கைஸ், கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஜடாயுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.